கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம்னா நிடா அண்ட் டேபர் ஆன் டிரான்ஸ்லேஷன் ஷிஃப்ட்டில் அந்த ஹெட்டிங்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிடா அண்ட் டேபர் சேஸ் தட் சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஷிஃப்ட் இன் மீனிங் இன்வால்வ் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜெனரிக் மீனிங். Such shift may go in either direction from generic to specific or specific to generic. இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜெனரிக் டு ஸ்பெசிஃபிக். சோர்ஸ் டெஸ்ட் பொதுவாக இருக்குது, பட் டார்கெட்டில் ஸ்பெசிஃபிக் வேர்டு இல்லைன்னா மீனிங் மிஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஹீ இஸ் மை கசின், அவன் என் மாமா பையன். இப்போது தமிழில் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு ஹீ இஸ் மை கசின்க்கு தமிழில் அவன் என் மாமா பையன் சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ கசின்றது பொது, ஆனால் நீங்கள் தமிழில் சொல்லும்போது கசின் சொல்ல முடியாது இல்லையா. இவன் என் மாமா பையன், பெரியம்மா பையன், பெரியப்பா பையன் அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, மீனிங் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம மாற்றும் போது மீனிங் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஐ ட்ரிங்க் காஃபி, நான் காஃபி குடிக்கிறேன் தமிழில் சொல்லணும் அப்படின்னா. இப்போ இங்கே ட்ரிங்க்குன்றது பொது, தமிழில் குடிக்கிறேன் என்பது ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு சொல்கிறாங்க. பட் என்ன குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாதான் அது கரெக்டான ஒரு அர்த்தம் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு ஜெனரிக் டு ஸ்பெசிஃபிக் உண்டான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா a shift from generic to specific occurs when the target language requires more precious information that the source text provides. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் ஸ்பெசிஃபிக் டு ஜெனரிக்கில் பார்த்தோன்னா சோர்சஸ் டெக்ஸ்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது தமிழில் இல்லை. ஸோ ஜென்ரல் வேர்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போது இங்கிலீஷில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் பார்த்தோன்னா ஷீ பிளேஸ் த சித்தார். இப்போ தமிழில் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அவள் இசைக்கருவி வாசிக்கிறா. இப்போ இங்கே சித்தாருன்றது தமிழில் எல்லாருக்கும் தெரியாது. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், சித்தாரை வந்துட்டு எப்படி நம்ம மாற்றி சொல்கிறோம் தமிழில் அப்படின்னா இசைக்கருவின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஓகேவா, அவள் இசைக்கருவி வாசிக்கிறாள். பட் இங்கிலீஷில் நம்ம சொல்ல போனால் என்ன சொல்லுவோம், ஷீ பிளேஸ் த சித்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹி ஏட் எ croissant, ஹி ஏட் எ croissant அப்படின்னா தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பிரெட் சாப்பிட்டான். அப்போது croissantன்றது நம்ம ஊரில் இல்லை. ஸோ ஜென்ரலாக நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், ப்ரெட்டை வந்துட்டு ப்ரெட்டு தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் அங்கே வந்துட்டு மீனிங்காக சொல்கிறோம். இப்போ இதோட இது என்னென்னா a shift from specific to generic occur when the target language lacks a corresponding term leading to loss but better understanding. தான் அவங்க வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா.